ஹாய் டே 132 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெய்லி ஒரு மூவி வந்து நம்ம தேட்டரில் பார்ப்போம். ஸோ டெய்லி ஒரு மூவி வந்து நம்ம 365 days 365 மூவிஸ் இந்த மாதிரி கணக்கில் இப்போ நம்ம வந்து 132 மூவிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ மூவி நேம் பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ். இங்கிலீஷ் மூவி தான். ஸோ இங்கிலீஷ் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. மூவி பார்த்திங்கன்னா ஹாரர் ஜானரில் தான் வந்து மூவி வந்து எடுத்திருக்காங்க, ஹாரர் த்ரில்லர் மாதிரி. ஸோ இப்போ இந்த மூவி வந்து என்ன கான்செப்ட்னா, ஒரு ஸ்கூலில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் இருக்க ஒரு 17 பசங்க, கிட்டத்தட்ட ஒரு 10-12 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 17 பசங்க வந்து திடீர்னு வந்து காணாமல் போயிடுறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஒரு 2-2:15 மாதிரி வந்து அந்த டைமில் எல்லாருமே வந்து வீட்டை விட்டு வெளியில் ஓடி இருக்காங்க, ஒரு இடத்த நோக்கி ஓடுறாங்க. ஸோ அது மட்டும் தான் கேமராவில் வந்து அந்த வீட்டில் இருக்க அந்த டோர் ஸ்டெப் கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அந்த இருட்டில் மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னே தெரியல. ஸோ அந்த கிளாஸில் மொத்தம் 18 பேர் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு பையன் மட்டும் காணாமல் போகாமல் மற்ற எல்லாருமே காணாமல் போயிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே என்ன வருதுன்னா, இந்த எல்லோரையும் கனெக்ட் பண்ணுற ஒரே விஷயம் இவங்கெல்லாம் ஒரே கிளாஸ்ன்றதுனால ஸோ அந்த பையனையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அண்ட் வந்து எல்லாரோட கவனமும் வந்து அந்த கிளாஸ் டீச்சர் மேலே தான் இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து பசங்களுக்கு ஏதோ வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்து மேலே இவங்க வந்து ஒரு மந்திரவாதியாக இருப்பாங்க. ஸோ பசங்களை வச்சு ஏதோ பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஊரில் இருக்க எல்லாருமே வந்து இவங்க மேலே வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஸ்கூலில் மேனேஜ்மெண்ட்லேயும் வந்து ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு வந்து நீங்கள் பிரேக் எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த பசங்க கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்கன்ற மாதிரிறாங்க. ஸோ அந்த டீச்சரால் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அண்ட் வந்து அவங்களுமே வந்து அந்த பசங்களுக்கு என்ன ஆச்சுன்றதை வந்து ரொம்ப ஒரி பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த காணாமல் போன பசங்களில் ஒரு பேரண்ட் மட்டும் கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவாக வந்து பிஹேவ் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து எப்படியாச்சும் இதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் அந்த கேமரா அந்த ரெக்கார்டிங்ஸை திரும்பி போட்டு பார்க்குறாரு. ஸோ அவருக்கு சில க்ளூஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பேரண்ட்டையும் போய் பார்க்குறாரு. ஸோ அவங்களோட ரெக்கார்டிங் வீடியோஸும் கேட்டு ஸோ அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படம் வந்து ஒருத்தர் கேரக்டராக வந்து வருது. ஸோ ஃபஸ்ட்டு டீச்சர் கேரக்டரு, அவங்க யார் என்னன்றது மாதிரி காட்டுறாங்க. அண்ட் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், போலீஸ் வந்து டீச்சரோட ஃப்ரெண்டு. ஸோ அவரோட கேரக்டரை காட்டுறாங்க. அகைன் வந்து இப்போ பேரண்ட் ஒருத்தர் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்ற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் ஒரு திருடன் ஒருத்தர் இருக்கான் அந்த ஊர்லேயே. ஸோ அந்த திருடனோட கேரக்டர் காட்டுறாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து படத்தோட மெயின் கேரக்டராக வந்து அந்த ஒரே ஒரு பையன் மட்டும் காணாமல் போகாமல் இருக்காங்க, அந்த பையனோட கேரக்டர் வந்து லாஸ்ட்டாக காமிச்சு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஸோ இப்போ இந்த 17 பசங்களுக்கு என்ன ஆச்சு, ஸோ அதுக்கும் இப்போ நம்ம சொன்ன எல்லாருக்குமே வந்து யாருக்கு இது வந்து சம்மந்தம் இருக்குது அப்படின்றது தான் வந்து கிளைமேக்ஸில் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு வித்தியாசமான வந்து ஒரு ஹாரர் மூவி, நார்மலாக வந்து பேய் அந்த மாதிரி காட்டாமல் ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்டு கொஞ்சம் ஒரு சைக்காலஜி மிக்ஸ் பண்ண மாதிரி வந்து கொஞ்சம் சீன்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. ஹாரர் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 சீன்ஸ் வந்து அந்த ஸ்கேரி சீன்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் வந்து கிளைமேக்ஸ் கொஞ்சம் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் என்ன நடக்குமோன்ற மாதிரி வந்து கிளைமேக்ஸுமே வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ ஒரு வித்தியாசமான ஹாரர் மூவி ட்ரை பண்ணணும்னா இந்த மூவி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். பட் என்ன படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். பட் வந்து அதுதான் அந்த படத்தோட மூடே வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ டைம் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி இந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா 10க்கு ரேட்டிங் தருவீங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.